இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவை. நேரம் 8:29. இன்றைய நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக கல்வி சாகரம், கற்போருக்கும் கற்பிப்போருக்குமான சஞ்சிகை நிகழ்ச்சி. தொகுத்தளிப்பவர் ஷாக்கிர் முகமது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்களே. கற்போருக்கும் கற்றுக் கொடுப்போருக்குமான களமாய், கல்விக்கான தளமாய், அறிவின் இடமாய் ஒலிபரப்பாகும் கல்வி சாகரம் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். புகழ் அனைத்தும் வல்லநாயன் அல்லாஹுவிற்கே, அல்ஹம்துலில்லாஹ். மாணவர்களின் அறிவு, திறன் மற்றும் மனப்பாங்குகளில் சிறப்பானதும் ஆரோக்கியமானதுமான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான நிகழ்ச்சியாகவும், அவர்களின் பல்துறைசார் திறன்களை விருத்தி செய்வதற்கான நுட்பங்களை போதிக்கும் களமாகவும், மாணவர்களது குரல்களை அடையாளப்படுத்துகின்ற, அவர்களின் திறமைகளை வலுப்படுத்துகின்ற இடமாகவும் இருக்கும் நிகழ்ச்சியே கல்வி சாகரம். அத்துடன் ஆசிரியர்களின் கற்பித்தல் மற்றும் தொடர்பாடல் திறன்களை மேம்படுத்துவதற்கான வழிகாட்டல்களை வழங்கும் தளமாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ள கல்வி சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் 1 மற்றும் 3 வாரங்களில் செவ்வாய்க்கிழமை நாட்களில் ஒலிபரப்பாகி வருகிறது. ஆக கல்வி சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சி கற்பதற்கும் கற்பிப்பதற்குமான ஒரு முயற்சி என்ற செய்தியோடு இன்றைய நிகழ்ச்சியின் முதல் அம்சத்திற்குள் நாம் செல்கின்றோம். முதல் அம்சம், மாணவர் பக்கம். எனது அன்பின் மாணவர்களே, ஒரு விடயத்தினை திறம்பட செய்வதற்கும் அனைவரும் நம்மை பாராட்டும்படி செய்வதற்கும் அந்த குறித்த செயற்பாட்டில் மிகுந்த ஈடுபாடு அவசியம். நீங்கள் ஈடுபாட்டுடன் செயற்பட வேண்டுமெனில் அந்த செயலை நீங்கள் விரும்ப வேண்டும். அதாவது குறித்த செயற்பாடு தனக்கு தேவை என்பதனை நீங்கள் உணர்ந்து செயற்பட வேண்டும். உணர்ந்தும் விரும்பியும் ஆசையுடனும் தேவையுடனும் செய்யும் செயல்களே எமது வெற்றிக்கு காரணியாக அமையும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள ஒரு சிந்தனை கதை. கதையினை வழங்குபவர் கொழும்பு பம்பலப்பிட்டிய முஸ்லிம் மகளிர் கல்லூரி தரம் 8 கல்வி கற்கும் மாணவி ஷைமா ஷாக்கிர். ஒரு நாட்டின் இளவரசன், வாழ்வீச்சில் சிறந்தவன். அவனை வெல்ல அந்த தேசத்தில் யாருமே இல்லை. ஒரு நாள் தனது அரண்மனையில் வாள் பயிற்சி செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு கொழுத்த எலி அவன் பக்கமாய் ஓடியது. அதனை கண்ட இளவரசன் அதனை நோக்கி தன் வாளினை பல முறை வீசினான். ஆச்சரியம், எலி ஒவ்வொரு தடவையும் இலகுவாகவே தப்பித்தது. இளவரசன் பல முறை முயன்றும் தோற்று போனான். மிக்க களைத்தும் போனான். ஒரு சிறந்த வாழ்வீரன் என்னால் சிறிய எலியை கொல்ல முடியவில்லையே என வெட்கித்து ஒரு ஓரமாய் உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருந்தான். அப்பக்கமாய் வந்த அரசர் தன் மகனை கண்டு அவன் முகவாட்டத்திற்கான காரணத்தை கேட்டார். இளவரசரின் பதிலை கேட்டதும், இவ்வளவுதானா? நம் அரண்மனையில் நன்றாய் தின்று கொழுத்து பெருத்த அரண்மனை பூனையை கொண்டு வருவோம், அது எலியை இலகுவாக பிடித்துவிடும் என்றார். கொழுத்த பூனை கொண்டு வரப்பட்டது. அதனால் எலியை பிடிக்க முடியவில்லை. இப்பொழுது இளவரசனுடன் சேர்த்து அரசனுக்கும் அவமானமாய் போய்விட்டது. இருவரும் வெட்கத்துடன் உட்கார்ந்திருந்த பொழுது அப்பக்கமாய் வந்தார் அமைச்சர். காரணத்தை கேட்டார். பதிலை கேட்டதும் சிரித்துவிட்டு சொன்னார், அரசே, கவலை வேண்டாம். பாரசீகத்தில் இருக்கும் பூனைகள் திறமையானவை. அங்கிருந்து பூனை ஒன்றை கொண்டு வருவோம். எலி பிரச்சனை முடிந்துவிடும் என்று பெரும் நம்பிக்கையுடன் சொன்னார். உடனடியாக பாரசீகத்து பூனை கொண்டு வரப்பட்டது. புலியை போன்ற அதன் தோற்றத்தை பார்த்துவிட்டு இளவரசன், அரசர் மற்றும் அமைச்சர் மூவருக்கும் வெற்றி சந்தோஷம். எலி நடமாடும் பகுதியில் விடப்பட்டது அந்த பூனை. என்ன ஆச்சரியம்! அந்த பூனையும் எலியிடம் தோற்று போனது. இப்பொழுது அமைச்சருக்கும் அவமானம். அப்பொழுது அப்பக்கமாய் வந்த அரண்மனை வேலைக்காரன் மூவரின் கவலைக்கான காரணத்தை கேட்டறிந்தான். அரசே, கவலை வேண்டாம். என்னிடம் ஒரு பூனை இருக்கிறது. ஒரு நொடியில் அந்த எலியை பிடித்து தின்றுவிடும். உங்கள் கவலை நொடியில் பறந்துவிடும் என்றான். உடனே வீடு சென்று பூனையுடன் வந்தான். ஒரு நோஞ்சான் பூனை. வயிறு ஒட்டி இருந்தது. மியாவ் மியாவ் என்று கத்திக் கொண்டிருந்தது அந்த பூனை. நன்றாய் தின்று கொழுத்த அரண்மனை பூனை புலி போன்ற பயங்கர பாரசீகத்து பூனையால் கொல்ல முடியாத எலியை இந்த நோஞ்சான் பூனை என்ன செய்துவிடும் என்ற ஏளனம் அரசர் பார்வையில் தெரிந்தது. அப்பொழுது வேலைக்காரன் எலியின் முன் தன் பூனையை விடுகிறான். என்ன ஆச்சரியம்! ஒரே நொடி தன் வாயில் எலியை கவ்விக்கொண்டு ஒரு பக்கமாய் ஓடியது அந்த பூனை. அனைவரும் வாய் பிளந்து ஆச்சரியத்துடன், வேலைக்காரனே, இது எப்படி சாத்தியம் என்று கேட்டனர். அரசே, என் பூனைக்கு பசி என்ற தேவை இருந்தது. அதன் தேவை சாப்பிடுவது மட்டுமே.
தன் தேவையால் தனக்கு கிடைக்கும் இரையை பிடிப்பதில் மாத்திரமே அதனது நோக்கம் இருக்கும் என்றான் வேலைக்காரன். அரசருக்கு உண்மை புரிந்தது. நீங்கள் கேட்ட இந்த சிந்தனை கதை மாணவர்களாகி உங்களுக்கு உணர்த்தும் செய்தி என்ன? கல்வியை திறம்பட கற்க வேண்டும் என்ற தேவை எம் மனதில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி என்ற இரையை பிடிக்க உங்கள் மனதில் குறிக்கோள் உருவாகும், இலட்சியம் பிறக்கும். இலட்சியம் உங்களை ஒருபோதும் சோர்வடைய செய்யாது. நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், சாதிப்பீர்கள். ஆக மாணவர்களே, கற்கும் வயதில் கல்விக்கே முக்கியத்துவம் கொடுங்கள். வெற்றி உங்களை தேடி வரும் என்ற செய்தியோடு நிகழ்ச்சியின் அடுத்த அம்சத்திற்குள் செல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அம்சம் சிந்தனை பக்கம். நாம் கற்கின்ற விடயங்களை நினைவில் வைத்திருப்பது மிக மிக முக்கியம். நாம் கற்றுக்கொள்கின்ற அறிந்து கொள்கின்ற விடயங்கள் வெறுமனே பரீட்சையில் அதிகமான புள்ளிகளை பெறுவதற்கு மாத்திரமல்ல. நாம் கற்பவை நமது வாழ்விற்கான வழிகாட்டிகள். சில நேரங்களில் நாம் கற்றுக்கொள்ளும் விடயங்கள் நம் நினைவில் நிற்பதில்லை. அவை அவசரமாகவே மறந்து போகின்றன நமக்கு. ஆகவே எமது ஞாபக சக்தியை அதிகரிப்பதும் பேணுவதும் மிக மிக அவசியமானது. அந்த வகையில் இன்றைய கல்வி சாகரம் நிகழ்ச்சியின் சிந்தனை பக்கத்திலே ஞாபக சக்தி பற்றிய விடயங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் சிரேஷ்ட உளவியல் உழவழத் துணையாளர் அபூபக்கர் முஹம்மது அஸ்டின் அவர்கள். ஞாபக சக்தி என்பது இயற்கையா பயிற்சியா என்று பார்க்கின்ற போது, ஞாபகம் என்பது ஒரு திறமை. ஆனால் அது பிறப்பிலேயே நிர்ணயிக்கப்படவில்லை என்றுதான் அநேகமாக சொல்லப்படுகின்றது. உளவியல் உளவிஞ்ஞான அடிப்படையில் மூளை ஒரு தசையைப் போலவே எவ்வாறு நாம் பயிற்சி செய்கின்றோமோ அந்த அளவிற்கு அதனுடைய திறன் வலுப்படும் என்று ஆராய்ச்சியாளர்களினால் சொல்லப்படுகின்றது. பயிற்சி இல்லை என்றால் அது செயலற்றதாகிவிடும் என்றும் மெலிந்துவிடும் என்றும் கூறப்படுகின்றது. இரண்டாவது, மனதளவிலான தயாராகுதல் என்கின்ற போது முதலில் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். இதைத்தான் கிரவுத் மைண்ட் செட் என சொல்கின்றார்கள். உங்கள் மூளையால் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாதது எதுவும் இல்லை என்ற ஒரு வாதமும் இருக்கின்றது. ஆனால் அதற்கு நான் எந்த அளவிற்கு தயாராக வேண்டிய கட்டங்கள் இருக்கின்றன. ஒன்று, கவனம் செலுத்துதல். ஏதேனும் ஒரு விடயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள அதில் கவனம் செலுத்துதல் முதன்மையான ஒரு விடயம். இரண்டாவது, மறுபதிப்பினை தவிர்க்காமல் செய்தல். அதாவது ஒரு விடயத்தை நம் மூளை தெளிவாக நினைவில் வைத்துக் கொள்ள அதை தொடர்ந்து அடிக்கடி நாம் பயிற்சி கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது, அறிவோம் என்ற உறுதி, செல்ஃப் கான்பிடன்ஸ். நான் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாது என்ற எண்ணத்தை மாற்றுங்கள். நெகட்டிவ் தாட்ஸை இல்லாமல் செய்வது. அதாவது பாசிட்டிவாக நான் இன்னும் பயிற்சி செய்தால் என்னுடைய திறன் வளர்ச்சியடையும், என்னால் அநேகமான விடயங்களை நினைவு கூற முடியும் என்ற ஒரு மனதளவில் நாம் பயிற்சி அளிக்க வேண்டும். மூன்றாவது, ஞாபகத்திறனை வளர்க்கும் சிறிய சிறிய பயிற்சிகளை நாம் செய்து வர வேண்டும். படிப்பதை குறித்து சிந்தனை வரைபடம், மைண்ட் மேப் ஒன்றினை உருவாக்குதல், விஷுவலைசேஷன் என்ற படித்த விஷயங்களை உங்கள் கற்பனைக்குள் ஒரு காட்சியாக மாற்றி பாருது. சில பிள்ளைகள் மாணவர்கள் படிக்கின்ற போது சில வரலாறுகள் படங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற நிலைமை, சம்பவங்களோடு தொடர்படுத்தி பார்க்கின்ற நிலைமை இருக்கின்றது. அதுவே ஸ்பேசிங் எஃபெக்ட் என்று சொல்லலாம். ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் படிக்காமல் இடைவெளி விட்டு படிப்பது. அதிகமாக மூளையானது தொடர்ந்து படிப்பதை விட விட்டு படிக்கின்ற போது எங்களுக்கு இலகுவாக அதை என்கோடிங் பண்ணுகின்ற, அதாவது ஞாபகத்தினை புகுத்துகின்ற, அதனை நாங்கள் கூடுதலாக சேமிக்கலாம். அடுத்து செல்ஃப் டெஸ்டிங். நாங்கள் புத்தகம் ஒன்றினை அல்லது ஒரு ஆடியோ வீடியோ ஒன்றினை பார்த்து நாங்கள் கற்றால் அந்த விடயத்தை நிறுத்திவிட்டு நாம் ஒரு காகிதத்தை எடுத்து அந்த காகிதத்திலே நாங்கள் எழுதி பார்க்கலாம். இவ்வளவு நேரம் படித்த விடயங்கள் ஞாபகமாக இருக்கின்றதா என்று நாங்கள் எங்களை செல்ஃப் டெஸ்டிங் பண்ணலாம். அடுத்தது உணர்ச்சி நிலை மற்றும் ஞாபகம் என்று சொல்லப்படும். நம்முடைய உணர்ச்சிகள் ஞாபகத்திற்கு நேரடி தொடர்புடையவை என்று சொல்லப்படுகின்றது. நீங்கள் மிகவும் பதற்றமாக, அதாவது டென்ஷன், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தமாக இருக்கின்ற போது நினைவாற்றல் சக்தி குறைவடைவதாக பல ஆய்வுகளில் சொல்லப்படுகின்றது. சொல்லுவார்கள் மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது தினமும் 10 நிமிட மூச்சு பயிற்சி அல்லது தியானம் செய்யுதல். கூடுதலாக தூக்கம் சரியாக இருக்கிறதா, சரியான தூக்கம், நேரத்திற்கு தூங்குதல், நேரத்திற்கு ஓய்வெடுத்தல். நான் சொல்லி வருகின்ற விடயம் யாவும் அவர்களாகவே தங்களை ஞாபக சக்திக்கு தயார்படுத்தி இருப்பது. அடுத்ததாக, ஞாபகம் நிலையை நாங்கள் விருத்தி செய்வதற்கு முக்கியமாக நாம் நினைவில் வைத்துக் கொள்ள இயலும் என்ற எண்ணத்தை, அந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த திடகாத்திரமான அந்த உறுதியான மனநிலையை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். தினமும் சிறிய சிறிய பயிற்சிகளை செய்து பார்த்தல், படம் போல் நினைவில் வைத்தல், குறிப்பு எழுதல், மூளையை தூண்டும் விளையாட்டுகள், பிரெயின் ஜிம் என்று சொல்கிற விரல்களை அசைத்து செய்வது, உடல்களை வளைத்து உடற்பயிற்சிகள் செய்வது, இவ்வாறான நிலைகளில் மாணவனுடைய கற்றல் மேலும் வேண்டும். அடுத்ததாக, உங்கள் கற்றல் முறையை சீரமைக்க தயாராக இருக்கின்ற பழைய பழக்கங்களை விட்டு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளல். சில மாணவர்களுக்கு ஒரே வகையான சில மெத்தடுகளை
கையாள்வார்கள். அதை விடுத்து நாங்கள் புதிய புதிய டெக்னிக்குகளை உருவாக்கி கற்றுக்கொள்வது. ஞாபகம் என்பது ஒரு திறமை, ஆனால் அது பிறப்பிலேயே நிர்ணயிக்கப்படவில்லை என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். அதை நாங்கள் அடிக்கடி பயிற்சி செய்கின்ற போது எங்களை அறியாமலே பல்வேறு வகையான சக்தி, அதே போன்று ஐடியாக்கள் வருகின்றது. நினைவாற்றல் என்பது வெறும் தகவல்களை சேமிக்கக்கூடிய ஒரு பெட்டி என்று சொல்வதை விட அது ஒவ்வொரு மாணவரின் கல்வி வளர்ச்சியின் அடிப்படை தூணாகின்றது. பரீட்சைக்கு வாசித்து மறந்து விடுவது போதுமானது அல்ல. உண்மையான கற்றல் என்பது நினைத்து புரிந்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அதிலே நினைவாற்றல் எவ்வாறு செயற்படுகின்ற பார்க்கின்ற போது 3 கட்டங்களாக மாணவர்களுடைய அந்த ஞாபக சக்தி செயற்படுகின்றது. ஒன்று குறிப்பீடு, என்கோடிங் என்று சொல்லலாம், தகவல்களை மூளையில் பதிவு செய்வது. இரண்டாவது ஸ்டோரேஜ், சேமிப்பு, இந்த தகவல்களை நெடுங்காலமாக வைத்திருக்கக்கூடியதாக மாற்றுவதுதான். அடுத்ததாக ரிட்ரீவல் என்று சொல்லப்படுகின்றது, மீட்டெடுத்தல், ரிவ்யூ, தேவையான நேரத்தில் அதை நினைவில் கொண்டு வருவது. பல நேரங்களில் மாணவர்கள் மறக்கின்றார்கள் என்பது காரணம் சேமிப்பில் குறை இல்லை என்று சொல்வதை விட அது சரியான முறையில் குறிப்பீடு செய்யப்படவில்லை, ஒழுங்குபடுத்தப்படவில்லை என்று தான் சொல்ல முடியும். மாணவர்களுடைய ஞாபக சக்தியிலே அதிகமாக அவர்கள் தயார்படுத்தப்பட்ட ஒரு பிளானிங், ஒரு திட்டமிடப்பட்ட ரீதியிலே அவர்கள் கற்கின்ற போது அது சரியாக ஒரு ஸ்டோரேஜ் செய்கின்ற, அந்த சேமிக்கின்ற போது அது சரியான முறையிலே மூளையில் பதிவடைகின்றது. அடுத்ததாக மாணவர்கள் ஒரு விஷயத்தை ஒரு நாளில் 5 முறை படிக்காமல் 5 நாட்களில் ஒரு முறையாவது அந்த விடயத்தை படிப்பது. சில மாணவர்கள் இருக்கின்றார்கள், வகுப்பறையிலே நடக்கின்ற விடயத்தை தொடர்ந்து இன்றைய பாடத்திட்டத்தை இன்றே 5 முறை 6 முறை படிப்பதை விட நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த விடயத்தை ஒரு நாள் கடந்து மீள அதை படிக்கின்ற போது இன்னும் அதனுடைய பயிற்சி மேலோங்கி ஞாபகம் உறுதியாகின்றது. உதாரணமாக கேள்வி பதில்கள், சுய சோதனைகள், பிளாஷ் கார்டுகள், இவ்வாறான குறிப்பீடுகளில் நாங்கள் குறித்து மூளைக்கு நாங்கள் பயிற்சியை கொடுத்தால், அதாவது மீண்டும் மீண்டும் படிப்பதை விட மீட்டெடுக்கும் முயற்சிகள் மூளை உறுதியாக வேலை செய்வதற்கு தூண்டெடுக்கின்றது. எனவே மாணவர்களே, அடிக்கடி உங்களை பயிற்றுவித்து நாட்டிலே உலகத்திலே போற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிரஜையாக வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். கல்விச்சாகரம் நிகழ்ச்சி சுமந்து வரும் அடுத்த அம்சம் ஆசிரியர் பக்கம். தாய்மொழி பாடங்களை கற்பிக்கும் போது ஆசிரியர்கள் என்ற வகையில் நாம் பல்வேறு கற்பித்தல் நுட்பங்களை பயன்படுத்துவோம். பல்வேறு விடயங்களில் கவனம் செலுத்துவோம். மாணவர்களில் சிறந்த தேர்ச்சி ஏற்படுத்துவதற்கு மிகுந்த அக்கறையையும் சிரத்தையையும் நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த வகையில் தமிழ் மொழி பாடத்தில் இலக்கிய பகுதிகளை, அதாவது செய்யுட்பகுதிகளை கற்றுக் கொடுக்கின்ற முறைகள், நுட்பங்கள் பற்றிய விடயங்களை கல்விச்சாகரம் நிகழ்ச்சியின் ஆசிரியர் பக்கத்தில் வழங்குபவர் பாணதுரை ஹுரேத்துருவ முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் ஆசிரியர் ஃபஸ்லான் ஃபாரூக் அவர்கள். கடந்த நிகழ்ச்சியில் மொழி, முக்கியமாக தமிழ் மொழியை எவ்வாறு ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்பது பற்றியும், மொழியினுடைய பகுதிகளாக எவைகளை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் விளக்கமாக ஆராய்ந்தோம். இன்று நாம் இலக்கியம், அதாவது செய்யுள்களை மாணவர்களுக்கு கற்பிப்பது எவ்வாறு, ஒரு இலக்கிய கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன, இலக்கிய கல்வியை மாணவர்களுக்கு எவ்வாறு புகட்ட வேண்டும் என்பது பற்றி நாங்கள் ஆராயவிருக்கிறோம். இலக்கியம் கற்பிப்பது என்பது ஒரு கலையாகும். அதாவது இலக்கியம் என்பது வெறும் சொற்களின் கலவை அல்ல, மனித மனத்தின் பிரதிபலிப்பாகும் என்பதை ஆசிரியர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே இதனை அறிந்து தெரிந்து மாணவர்களுக்கு தெளிவுற கற்பிப்பதன் மூலம் அவர்களின் கற்பனை ஆற்றலை வளர்க்க முடியும். இலக்கியம் கற்பிக்கப்படுகிற பொழுது வெறுமனே பாடப்பொருளை மாத்திரம் கற்பிக்காமல், மாறாக மாணவர்களின் சிந்தனையை தூண்டும் விதத்திலும் அவர்களை படைப்பாற்றல் மிக்கவர்களாக உருவாக்குவதும் ஆசிரியர்களின் தலையாய கடமையாகும் என்பதனை கருத்தில் கொள்ள வேண்டும். இலக்கியம் என்பது இலக்கு சக இயம் என்பதாகும். அதாவது ஒரு இலக்கை நோக்கி வழிப்படுத்துவதுதான் இலக்கியமாகும். இலக்கியம் அனைவராலும் இலகுவில் கற்பித்துவிட முடியாது. இலக்கியம் கற்பிப்பது என்பது ஒரு கலையாகும். எனவேதான் ஒரு சமூகத்தை பிரதிபலித்து காட்டும் கண்ணாடிகளாகும் இலக்கியம் என்பர். அதாவது ஒரு சமூகம் எவ்வாறு வாழ்ந்தார்கள், அவர்களது ஒழுக்க பண்பாடு, கலாசாரம், இன்னும் பல்வேறுபட்ட விழுமியங்களை அறிவதற்கு இலக்கியம் வழி சமைக்கிறது. அது மாத்திரமன்றி அம்மக்களது மொழி, இலட்சியம், அவர்களது வாழ்வில் எதிர்நோக்கிய சவால்கள் போன்றவற்றை மாணவர்களும் ஆசிரியர்களுமாகிய நாங்களும் அறிந்து கொள்வதற்கு இலக்கியம் உதவுகிறது. இப்படி பயனுள்ள இலக்கிய கல்வியை மாணவர்களுக்கு கற்பிக்கிற பொழுது
ஆசிரியர்கள் பின்வரும் விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகும். அந்த வகையில் நாங்கள் நோக்குவோமாக இருந்தால், சொற்களை சந்தி பிரித்து அவற்றின் சொற்பொருள்களை விளக்கி அச்சொற்களை மீண்டும் மீண்டும் மாணவர்களுக்கு வாசிக்க தூண்டுவதோடோ அச்செயல்களோடோ கதைகளோடோ பொருத்தமான இலக்கிய கதைகள் என்பவற்றை உரையாடல் மூலமோ அல்லது எடுத்துக்காட்டுகள் மூலமோ கூறிய பின் செய்யுளின் பொருளை விளக்க ஆரம்பிக்க வேண்டும். இது முதலாவது விடயமாகும். அதோடு செய்யுள் பொருள்களை கதையாக மாணவர்களுக்கு எடுத்து கூறிய பின் கடினமான சொற்களை இனங்கண்டு அவற்றை இலகுபடுத்தி மாணவர்கள் இலகுவில் புரிந்து கொள்ளும் வகையில் விளக்க வேண்டும். ஆனால் இலக்கிய சொற்களின் பொருளையோ அல்லது கருத்துக்களையோ மாணவர்களுக்கு திணிக்க கூடாது. அவர்கள் தங்களது மொழிநடையில் அக்கருத்துக்களை விளங்க ஆசிரியர்கள் இடம் கொடுக்க வேண்டும். சொற்களின் பொருள்களை மனனம் செய்வதற்கு வழிகாட்டாமல் அவற்றை விளங்கிக் கொள்ள வழிகாட்ட வேண்டும். கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் மேற்கூறிய கருத்துக்களை பின்பற்றினாலும் கருத்தில் கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. அது என்னவெனில், இலக்கியங்களை கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் அவ்விலக்கியங்களை முழுமையாக அறிந்து ரசித்து உணர்ச்சி பூர்வமாக கற்பிக்கிற பொழுதுதான் அதனை மாணவர்கள் விரும்பி ஏற்கிறார்கள். எனவே இலக்கியங்களை கற்பிப்பதற்கு முன்னர் ஆசிரியர்களுடைய குணநலங்களை மாணவர்கள் அறிய விளைகிறார்கள். எனவே அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் நயமாக ரசித்து அதனை கற்பிக்கிற பொழுதோ உணர்ந்து கற்பிக்கிற பொழுதோ நகைச்சுவை சார்ந்த விளக்கங்களாக அமைகிற பொழுதோ மாணவர்கள் அக்கருத்துக்களை விரும்பி ஏற்கிறார்கள் என்பதனை ஆசிரியர்கள் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போது மாணவர்கள் அதனை மனதிலே பதித்து பயனடைவர் என்பதோடு அப்படிப்பட்ட இலக்கிய கல்வியே மாணவர்களின் வாழ்வை செம்மைப்படுத்துகிறது என்பதனை ஆசிரியர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக மொத்தத்தில் இலக்கிய கல்வி என்பது சமூகத்தை வழிப்படுத்துகிறது. ஒரு சமூகம் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி அறிந்து நாங்களும் அதுபோன்று சவால்களை எதிர்நோக்குகிற பொழுதோ அதற்கு முகங்கொடுக்க கூடியவர்களாக வல்லவர்களாக மாறுவதற்கு இலக்கியங்கள் எமக்கு பயனளிக்கிறது என்பதனை ஆசிரியர்கள் கருத்தில் கொண்டோ மாணவர்களை வழிப்படுத்த வேண்டும். எனவே வெறுமனே செய்யுளை மனனம் செய்து பொருள்களை மனனம் செய்வது இலக்கிய கல்வி அல்ல. இலக்கியத்தினுடைய கருத்துக்களை உணர்ந்து அவை போல் நாம்களும் வழிப்படுத்துவதுதான் உண்மையான இலக்கிய கல்வியாகும் என்பதை ஆசிரியர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். கல்விக்கான தளமாய் அறிவின் இடமாய் ஒலிபரப்பாகும் கல்வி சாகரம் நிகழ்ச்சியில் நாம் தரும் அடுத்த அம்சம் தேடலின் பக்கம். இன்றைய தேடலின் பக்கம் ஒரு முக்கிய பக்கத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது. மாணவர்கள் தமது உயர்கல்வியை கலைத்துறை, வணிகத்துறை, மருத்துவத்துறை, பொறியியல் துறை என்று பல துறைகளில் கற்பர். அந்த வகையில் உயர்தரத்தில் 2012ஆம் வருடம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு துறைதான் பயோ சிஸ்டம்ஸ் டெக்னாலஜி எனப்படும் உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் பிரிவு. இந்த உயர்தர பிரிவு பற்றிய போதிய தெளிவை மாணவர்களும் பெற்றோர்களும் கொண்டிருப்பது காலத்தின் கட்டாயமானது. அந்த வகையில் உயர்தரத்தில் உயிர் முறைமைகள் தொழில்நுட்ப பிரிவு பற்றிய விளக்கத்தினை நமக்கு தருகிறார் ஹபுதலை தமிழ் மத்திய கல்லூரி ஆசிரியர் மசூன் அஹமட் அவர்கள். இலங்கையில் காணப்படுகின்ற உயர்கல்விக்கான 4 துறைகளோடு சேர்ந்து 5வது துறையாக 2013ஆம் ஆண்டு அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டதே தொழில்நுட்ப பிரிவாகும். இந்த தொழில்நுட்ப பிரிவானது ஆரம்பிக்கப்பட்டு முதலாவதாக மாணவர்கள் 2015ஆம் ஆண்டு தமது உயர்தர பரீட்சையை எழுத ஆரம்பிக்கின்றனர். பல்கலைக்கழகத்துக்கு 2017ஆம் ஆண்டு நுழைகின்றனர். இந்த உயிர்முறைமைகள் தொழில்நுட்பம் பாடப்பிரிவை பற்றி ஒரு சிந்தனை வழங்குவதன் நோக்கம், ஆரம்பத்தில் இருந்த மாணவர்களது நுழைவை விட தற்பொழுது இந்த மாணவர்களின் நுழைவோ பிரதானமாக தமிழ் பேசும் மாணவர்களின் நுழைவானது சற்று குறைந்துள்ளதனை அண்மையிலே இடம்பெற்ற பரீட்சை மதிப்பாய்வு கூட்டங்களில் தெரிவிக்கப்பட்டதனை நான் இங்கு ஞாபகப்படுத்துகின்றேன். அதே நேரம் சகோதர சிங்கள மொழி மாணவர்களின் எண்ணிக்கையானது சற்று அதிகரித்து காணப்படுவதாகவும் அந்த புள்ளிவிவரவியலானது எமக்கு தெரிவிக்கின்றது. இந்த உயிர்முறைமைகள் தொழில்நுட்ப பாடப்பிரிவு சம்பந்தமாக மாணவர்கள், பெற்றோர்கள், சமூகம், அதே போன்று தொழில் நிறுவனங்கள் போன்றவற்றுக்கு ஒரு விழிப்புணர்வு வழங்குவது இன்றைய காலத்தின் கட்டாயமாக உள்ளது.
முதலாவதாக இந்த உயிர்முறைமைகள் தொழில்நுட்பம் என்ற பாடப்பிரிவு அரசாங்கத்தினால் பாரியதொரு நிதி செலவின் பேரில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதை நாங்கள் அனைவரும் அறிவோம். குறிப்பாக இலங்கையிலே காணப்படுகின்ற ஒவ்வொரு கல்வி வலயங்களுக்கும் குறைந்தது ஒரு தொழில்நுட்ப பீடமானது பாடசாலையிலே காணப்படுகின்றது. இதனை நாங்கள் ஃபேக்கல்டி ஆஃப் டெக்னாலஜி என்ற பெயரில் ஒரு பாரியதொரு கட்டிடத்தை நாங்கள் காண முடியும். இந்த உயிர்முறைமைகள் தொழில்நுட்பம் அதே போன்று இந்த தொழில்நுட்ப பிரிவு என்னும் அந்த பிரிவுக்குள் பிரதானமாக 2 பிரிவுகள் உள்ளன. ஒன்று உயிர்முறைமைகள் தொழில்நுட்பம், இரண்டாவது பொறியியல் தொழில்நுட்பம். நான் உயிர்முறைமைகள் தொழில்நுட்ப ஆசிரியர் என்ற வகையில் இங்கு உங்களுக்கு உயிர்முறைமைகள் தொழில்நுட்பம் தொடர்பான ஒரு விழிப்புணர்வை அல்லது விளக்கத்தினை வழங்கலாம் என நினைக்கின்றேன். இந்த பிரிவானது அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டதன் முக்கிய நோக்கமானது தற்போதைய தொழில் உலகமானது தொழில்நுட்பத்தினை அடிப்படையாக கொண்ட வேலையாட்களை எதிர்பார்க்கின்றது. அதாவது அவர்களிடம் தொழில்நுட்ப அறிவு, தொழில்நுட்ப திறன்கள், பிரச்சனைகளுக்கு தொழில்நுட்ப ரீதியாக அதற்கான தீர்வை கொடுக்கக்கூடிய ஆற்றல் போன்றவற்றை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடனேயே இந்த பிரிவானது ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த காலங்களில் காணப்பட்ட கலைப்பிரிவு, வணிக பிரிவு, அதே போன்று உயிரியல் பிரிவு, பௌதீகவியல் பிரிவு என்பவற்றுக்கு மேலதிகமாக இப்பிரிவானது சற்று வித்தியாசமாக செய்முறை பரீட்சைகள், அதாவது பிராக்டிகல் நாலேஜினை கூடுதலாக மாணவர்களுக்கு வழங்கி தியரி நாலேஜினை கொஞ்சம் குறைவாக வழங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் பாடத்திட்டத்தினை வடிவமைத்து வழங்கப்பட்ட ஒரு பிரிவாக இந்த தொழில்நுட்ப பிரிவு காணப்படுகின்றது. இந்த தொழில்நுட்ப பிரிவில் இருக்கின்ற பாடங்களை நாங்கள் சற்று பார்க்கின்ற பொழுது பிரதானமாக உயிர்முறைமைகள் தொழில்நுட்பம், அதே போன்று பயோசிஸ்டம் டெக்னாலஜி, இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஆகிய 2 பிரிவுகளை நாங்கள் நோக்குகின்ற பொழுது உயிர்முறைமைகள் தொழில்நுட்பத்தினில் கட்டாயமாக மாணவர்கள் பயோசிஸ்டம்ஸ் டெக்னாலஜி, இரண்டாவது சயின்ஸ் போர் டெக்னாலஜி, மூன்றாவதாக 10 பாடங்களில் அவர்கள் விரும்பிய ஒரு பாடத்தினை தெரிவு செய்வதற்கான வாய்ப்பை அது வழங்குகின்றது. இதே போலதான் இன்ஜினியரிங் டெக்னாலஜியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே இன்ஜினியரிங் டெக்னாலஜி, சயின்ஸ் போர் டெக்னாலஜி, அதே போன்று 10 பாடங்களில் விரும்பிய பாடங்களை அவர்கள் தெரிவு செய்து கொள்ள முடியும். உயிர்முறைமைகள் தொழில்நுட்பவியல் பாடப்பிரிவை பொறுத்தவரை மாணவர்கள் உயிர்முறைமைகள் தொழில்நுட்பம், இரண்டாவதாக சயின்ஸ் போர் டெக்னாலஜி தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம், மூன்றாவதாக அவர்கள் தெரிவு செய்யக்கூடிய 10 பாடங்களாக பொருளியல், புவியியல், மனையியல், ஆங்கில மொழி, கணக்கியல், தொடர்பாடலும் ஊடக கற்கையும், ஐடி, சித்திரம், வணிகம், அதே போன்று விவசாயம் ஆகிய பாடங்கள் காணப்படுகின்றன. இப்பாடங்களில் பிரதானமாக அதிகமாக மாணவர்கள் தெரிவு செய்யக்கூடிய பாடமாக விவசாயம், அதே போன்று ஐடி ஆகிய பாடங்கள் காணப்படுகின்றன. இதற்கு காரணம் அவர்கள் விவசாய பாடத்தினை தெரிவு செய்கின்ற பொழுதோ, விவசாய பாடம் உங்களுக்கு தெரியும், இது ஆரம்பத்திலே இருந்து வரக்கூடிய ஒரு பாடம். இது பயாலஜி மாணவர்கள், அதே போன்று ஆர்ட்ஸ் மாணவர்கள், அதே போன்று ஏனைய பிரிவு மாணவர்களும் இதனை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. பிடெக் எடுக்கக்கூடிய இந்த மாணவர்கள் விவசாய பாடத்தினை தெரிவு செய்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த பாடங்களில் இருக்கின்ற அதிகமான பாடப்பிரிவும் பிடெக்கில் இருக்கின்ற அதிகமான பாடப்பிரிவும் ஒரே மாதிரியாக காணப்படுவதனால் இந்த 2 பாடங்களிலும் உயர்தரத்திலே சிறந்ததொரு பெறுபேரை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு காணப்படுகின்றது. இது விவசாய பாடத்தினை அவர்கள் தெரிவு செய்வதற்கான நோக்கம். இரண்டாவதாக நாங்கள் ஐடி பாடத்தை பொறுத்தவரை ஐடி பாடத்தினை மாணவர்கள் 3வது பாடத்தெரிவாக தெரிவு செய்கின்ற பொழுது அங்கு அவர்கள் பல்கலைக்கழக நுழைவின் போது பிடெக் ரீதியாகவும் அவர்கள் பல்கலைக்கழக நுழைவை அமைத்துக் கொள்ள முடியும். அதே போன்று ஐடி ரீதியாகவும் அவர்களுடைய பல்கலைக்கழக நுழைவை அவர்கள் அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றது. இந்த 2 பாடங்கள் மாத்திரமல்லாமல் ஏனைய பாடங்கள் அவர்களது உயர்தர கல்விக்கு பின்னரான உயர்கல்வி வாய்ப்புக்காக வேண்டிய வழிகளை அப்பாடங்களும் வழங்குகின்றன. அதே நேரம் இலகுவான பாடங்களை அவர்கள் தெரிவு செய்கின்ற பொழுதோ அவர்கள் பெறுபேற்றை அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் கிடைக்கின்றது. அந்த அடிப்படையில் மாணவர்கள் மீடியா பாடத்தினை தெரிவு செய்து கொள்ள முடியும், ஜியோகிராபி பாடத்தினை தெரிவு செய்து கொள்ள முடியும், மனையியல் பாடத்தினையும் தெரிவு செய்து கொள்ள முடியும். சித்திரம் பாடத்தெரிவின் ஊடாகவும் மாணவர்கள் ஃபைன் ஆர்ட்ஸ் என்கின்ற அப்படியான பல்கலைக்கழக நுழைவுக்கு இலகுவாக அவர்கள் செல்லக்கூடிய வாய்ப்பையும் அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள். இன்றைய கல்விச்சாகரம் நிகழ்ச்சியின் இறுதி அம்சம் அறிவுரை பக்கம். நல்ல பழக்க வழக்கங்களையும் நன்னெறிகளையும் கடைபிடியுங்கள். அவைதான் உங்கள் வாழ்வின் உண்மையான சொத்து. மாணவ பருவம் என்பது நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, சிறந்த மனிதராக உங்களை செதுக்கிக் கொள்ளும் காலமும் அதுதான். நீங்கள் பெறும் சிறந்த பெறுபேற்றினை போலவே உங்களது நல்ல குணங்களும் பழக்க வழக்கங்களும் மிகவும் முக்கியமானவை. ஒழுக்கம் என்பது உங்கள் வாழ்க்கையை சீரமைக்கும் அடிப்படை.
சரியான நேரத்திற்கு நித்திரையை விட்டு எழுவது, உங்கள் வேலைகளை திட்டமிட்டு செய்வது, வகுப்பறையிலும் வெளியேயும் சட்ட திட்டங்களை கடைபிடிப்பது, ஆசிரியர்கள் மற்றும் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பது என இவை அனைத்தும் ஒழுக்கத்தின் வெளிப்பாடுகளே. ஒழுக்கமான மாணவர்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்துவார்கள், கவனச்சிதறல்களை தவிர்ப்பார்கள், தங்கள் இலக்குகளை அடைய உறுதியுடன் செயல்படுவார்கள். இது கல்வியில் மட்டுமல்ல, வாழ்வின் அனைத்து துறைகளிலும் வெற்றிக்கு மிக மிக அவசியமான அடிப்படைகளாகும். தினமும் புத்தகம் வாசிப்பது, சரியான நேரத்தில் உணவு உண்பது, போதுமான அளவு உறங்குவது, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது, தேவையற்ற விடயங்களை தவிர்ப்பது போன்ற நல்ல பழக்கங்கள் உங்கள் மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும். இது உங்கள் கற்றல் திறனை மேம்படுத்தும். மற்றவர்களிடம் கனிவாக பேசுவது, உண்மையை பேசுவது, நேர்மையாக நடந்து கொள்வது, அனைவரையும் மதிப்பது, பெரியோர்களுக்கு மரியாதை செலுத்துவது, சிறியவர்களிடம் அன்பு காட்டுவது, உதவும் மனப்பான்மையுடன் இருப்பது, நன்றி உணர்வுடன் இருப்பது போன்ற நன்னெறிகள் உங்களை ஒரு சிறந்த மனிதராக அடையாளம் காட்டும். நல்ல பண்புகள் உங்களை சுற்றி நல்லுறவுகளை உருவாக்கும், சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பை பெற்றுத்தரும். வெறும் மதிப்பெண்கள் அல்லது பெறுபேறுகள் மாத்திரம் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில்லை. உங்கள் நல்ல குணங்களும் நீங்கள் மற்றவர்களிடம் நடந்து கொள்ளும் விதமும் உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கும். ஒரு நல்ல குணம் கொண்ட மாணவரே மற்றவர்களால் விரும்பப்படுவார், ஆசிரியர்களின் பாராட்டுக்களை பெறுவார். ஆக அன்பான மாணவர்களே, உங்கள் நல்ல குணங்களே உங்கள் வாழ்வின் மிகச் சிறந்த முதலீடுகள் என்ற செய்தியோடு மற்றும் ஒரு கல்விச்சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்விச்சாகரம், கற்போருக்கும் கற்பிப்போருக்குமான சஞ்சிகை நிகழ்ச்சி கேட்டீர்கள். தொகுத்தளித்தவர் ஷாகிர் முகமது. நிகழ்ச்சி தயாரிப்பு இஸ்பஹான் ஷாப்தீன்.